ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். குழம்பு மிளகாய்த்தூள் அப்படின்னு தான் சொல்லுவோம், ஆனால் எல்லா டிஷ்க்கும் நாங்கள் இந்த ஒரே தூள் தான் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை அரைச்சிட்டோம் அப்படின்னா வருஷம் ஃபுல்லாக இதை தான் வச்சுப்போம், கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி நம்ம சவுத் இந்தியாவில் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து மிளகாய்த்தூள் அரைச்சி தான் யூஸ் பண்ணுறோம். அவங்கவுங்க செய்கிற முறை தான் வேறுபடும், அந்த பொருட்களோட அளவு வந்து வேறுபடும். சில பொருட்கள் சேர்ப்பாங்க, சில பொருட்கள் சேர்க்க மாட்டாங்க. இப்போ நான் பார்த்திங்கன்னா 1 கிலோ காஞ்ச மிளகாய்க்கு வந்து 1.25 கிலோ கொத்தமல்லி யூஸ் பண்ணுவோம். ப்ளஸ் அது கூட வந்து 50 கிராம் வந்து விரலி மஞ்சள், ப்ளஸ் ஒரு கொத்து வந்து கருவேப்பிலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 100 கிராம் கடலைப்பருப்பு, 100 கிராம் மிளகு, 100 கிராம் சீரகம், 50 கிராம் வெந்தயம், 50 கிராம் பெருங்காயம். இப்போ இந்த மாதிரி போட்டு தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காரம் அதிகமாக தேவைப்படும், காரம் ரொம்ப பிடிச்சது அப்படின்னா 1 கிலோ மிளகாய்க்கு வந்து ஈக்குவல் கொத்தமல்லி வச்சுப்பாங்க. இப்போ நான் 1.25 சொன்ன பார்த்தீங்கன்னா 1 கிலோ யூஸ் பண்ணுவாங்க. காரம் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுறாங்க, 1.5 கிலோ கொத்தமல்லி யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த ரேஷியோ வேறுபடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மசாலா டேஸ்ட்டு பிடிக்கிறவங்க வந்து இந்த கடலப்பருப்பு இந்த பொருட்கள் கூட வந்து சோம்பு கசகசாலாம் சேர்த்துப்பாங்க. நாங்கள் வந்து மெயினாக சோம்பு கசகசாலாம் சேர்க்க மாட்டோம். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வந்து இந்த தூளை நான் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன், வெஜ் நான்வெஜ் எல்லாத்துக்குமே. நீங்கள் வந்து இப்போ நான்வெஜ் யூஸ் பண்ணும்போது பிரச்சனை இல்லை, சோம்பு கசகசாலாம் போடும்போது. ஆனால் வெஜ்ஜு வந்து நீங்கள் வந்து ஒரு கூட்டு, சாம்பார், அது மாதிரிலாம் அவியல் அப்படிலாம் பண்ணும்போது, அவியல் கிடையாது, சாம்பார் கூட்டெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மசாலா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. பியூராக வந்து ஒரு வெஜ்ஜு டேஸ்ட்டு கிடைக்கணும் அப்படின்னாக்கா அந்த சோம்பு கசகசாலாம் ஆட் பண்ணாமல் தான் நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் இந்த மாதிரி காமனாக அரைச்சிக்கிட்டு நான்வெஜ் பண்ணும்போது தனியாக தேங்காய் கூட வந்து சோம்பு கசகசாலாம் சேர்த்து போட்டுப்போம். அதனால் இந்த தூளை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய ஃப்ரெண்ட்ஸுமே என்னோடய டிஷ்ஷஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு, டேஸ்ட்டாக இருக்குமாங்க. அதுக்கு வந்து என்னோடய மிளகாய்த்தூள் நான் மெயினான காரணம்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, வெந்தயம், மிளகு, சீரகம், பெருங்காயம் இந்த 5 பொருளை மட்டும் லைட்டாக வானிலை வறுத்து நம்ம அப்புறம் வெயிலில் காய வச்சுக்கணும். அது கூட வந்து மிளகாய், கொத்தமல்லி, மஞ்சள், கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மில்லில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கணும். தூளை அரைச்சிட்டு வந்தோடனே வீட்டில் வந்து நல்லா தாம்பாளத்தில் கொட்டி ஆற வச்சுடுங்க. நல்லா 1 மணி நேரம் ஆறின பிறகு அப்புறமேட்டு எடுத்து ட்ரம்மில் வச்சுடுங்க. அப்புறம் மாதம் தேவைக்கு வந்து எதில் யூஸ் பண்ண போகிறோமோ அந்த பாக்ஸை நல்லா விலக்கி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுட்டிங்கன்னா ஒன்றுமே வீணாக போகாது, சூப்பராக இருக்கும். வருஷம் ஃபுல்லாக நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம், கடையில் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மிளகாத்தூளை யூஸ் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக பொடி ரெடி பண்ணிடலாம். ஒரு 4 ஸ்பூன் தூள் எடுத்து போட்டு 4 பல்லு பூண்டு, கொஞ்சம் கல்லுப்பு போட்டு அரைச்சிட்டு நல்லெண்ணெய் விட்டு நல்லா குழச்சிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு பொடி ரெடி ஆகிடும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பொடியை நீங்களே அரைச்சி வச்சுக்கிட்டு எல்லா டிஷ்க்கும் யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.